வணிக கேஸ் சிலிண்டருக்கான விலை ₹51 குறைந்துள்ளது. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை மற்றும் அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு ஆகியவற்றை கணக்கில் கொண்டு எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் கேஸ் சிலிண்டர்களின் விலைகளை நிர்ணயித்து வருகின்றன. இதில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களின் விலை மாதத்தின் முதல் தேதியில் மாற்றியமைத்து வருகிறது. அந்த வகையில் இந்த மாதம் எண்ணெய் நிறுவனங்கள் வெளியிட்டுள்ள அறிவிப்பின்படி வணிக பயன்பாட்டிற்கான கேஸ் சிலிண்டரின் விலை ₹51.50 குறைந்து ₹1580 விற்பனை செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வீட்டு உபயோக எரிவாயு சிலிண்டர் விலையில் மாற்றமில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரம் மாவட்டம் தைலாபுரம் தோட்டத்தில் இன்று பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் நடைபெறவுள்ளது. பாமகவில் ராமதாஸ் மற்றும் அன்புமணி இடையே அதிகார மோதல் நீடித்து வருகிறது. இருவரும் பாமக போட்டி பொதுக்குழுவை நடத்தி முடித்த நிலையில் அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தரப்பு 13 தீர்மானங்களை முன்மொழிந்தார். அன்புமணி மீது 16 குற்றச்சாட்டுகளை பாமக ஒழுங்கு நடவடிக்கை குழு முன்வைத்திருந்தது. அதன் பிறகு விளக்கம் கேட்டு அன்புமணிக்கு ஒழுங்கு நடவடிக்கை குழு கடிதம் அனுப்பியது. இதற்கான காலக்கெடு முடிவடைந்த நிலையில் இன்று ஒழுங்கு நடவடிக்கை குழு கூட்டம் கூடுகிறது. குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்காத அன்புமணி மீது நடவடிக்கை எடுக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகியுள்ளது. சென்னையில் ஒருநாள் இரவு பெய்த மழையில் மணலியில் உள்ள இடுகாடு நீரில் மூழ்கியதால் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. சென்னை புறநகர் பகுதியான மணலியில் 27 சென்டிமீட்டர் கனமழை பதிவான நிலையில் அப்பகுதியில் உள்ள இடுகாட்டில் மழைநீர் தேங்கி குளம் போல காட்சியளித்து வருகிறது. இதனால் இறந்தவர்கள் உடலை அடக்கம் செய்ய முடியாத சூழல் நிலவி வருவதால் மாநகராட்சி நிர்வாகம் உடனடியாக நீரை அகற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. புதுச்சேரியில் தமிழில் பெயர் பலகை இல்லாத மருந்து கடையின் பெயர் பலகையை தமிழ் அமைப்பினர் அடித்து நொறுக்கினர். கடைகள் மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயரை தமிழில் வைக்க வேண்டும் என்று புதுச்சேரி அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதன்படி அனைத்து கடை மற்றும் வணிக நிறுவனங்களின் பெயர் பலகைகள் தமிழில் பெரியதாக அமைக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கை வைத்து புதுச்சேரி தமிழ் உரிமை இயக்கத்தினர் பரப்புரை மேற்கொண்டனர். இதனிடையே கோரிமேடு பகுதியில் உள்ள அரசு நிறுவனமான அமுத சுரபி மருந்தகத்தின் பெயர் தமிழில் இல்லாததால் அந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர். தொடர்ந்து கடைகளில் தமிழில் பெயர் பலகை வைக்கவில்லை என்றால் உடைப்போம் என்ற எச்சரிக்கை விடுத்துள்ளனர். சென்னை ஈக்காட்டுத்தாங்கல் கலைமகள் நகர் தெருவில் கழிவுநீர் ஆறு போல பெருக்கெடுத்து ஓடுவதால் அப்பகுதி மக்கள் கடுமையாக அவதியடைந்துள்ளனர். கலைமகள் நகர் 3வது தெருவில் கழிவுநீர் கால்வாயில் அடைப்பு ஏற்பட்டு சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் அப்பகுதி முழுவதும் கழிவுநீர் குளம் போல தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது. ஒவ்வொரு மழைக்காலங்களிலும் இதேபோன்ற சூழல் நிலவுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருவாடானையில் வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி விமரிசையாக நடைபெற்றது. திருவாடானை மேலத்தெரு முத்துமாரியம்மன் கோவிலின் 97ஆம் ஆண்டு பூக்குழி உற்சவ விழாவை முன்னிட்டு வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது. இதில் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து 15க்கும் மேற்பட்ட மாடுகளும் 100க்கும் மேற்பட்ட மாடுபிடி வீரர்களும் கலந்து கொண்டனர். போட்டியில் வெற்றி பெற்ற காளைகளுக்கும் வீரர்களுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியை சுற்றுவட்டாரத்தை சேர்ந்த ஏராளமான மக்கள் கண்டுகளித்தனர். மதுரை மாவட்டம் சோழவந்தான் பகுதியில் தெருநாய்கள் சுற்றித் திரிவதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். சோழவந்தானின் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்கள் கூட்டமாக சுற்றித் திரிவதால் குழந்தைகள், முதியவர்கள், பள்ளி மாணவர்கள் அச்சத்துடன் கடந்து செல்ல வேண்டியுள்ளதாக குற்றம் சாட்டுகின்றனர். குறிப்பாக சின்ன கடை வீதி, பெரிய கடை வீதி, மார்க்கெட் ரோடு உள்ளிட்ட பகுதிகளில் தெருநாய்கள் ஆக்ரோஷமாக திரிவதால் வாகன ஓட்டிகள் மிகுந்த சிரமம் அடைந்துள்ளனர். தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களை விரைவில் பிடிக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரம் தொடர்பாக வருவாய்த்துறை அலுவலர்களிடம் போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர். திருப்புவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் வாங்கப்பட்ட மனுக்களை ஆற்றில் வீசப்பட்ட விவகாரத்தில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்த மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து திருப்புவனம் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். நில அளவை பிரிவு அதிகாரிகள் 2 பேரிடம் 3 மணி நேரத்திற்கும் மேலாக போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். தொடர்ந்து 5 பேரிடம் விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்துள்ளனர். சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தேங்கியுள்ள குப்பைகளை உடனடியாக அகற்ற மாநகராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விநாயகர் சதுர்த்தி கடந்த 27ஆம் தேதி கொண்டாடப்பட்ட நிலையில் பட்டினப்பாக்கம், நீலாங்கரை, திருவான்மையூர் உள்ளிட்ட கடற்கரைகளில் 1500க்கும் மேற்பட்ட சிலைகள் கரைக்கப்பட்டன. சிலைகள் கொண்டுவரப்பட்ட கம்புகள், மாலைகள், முழுவதும் கரையாத சிலைகள் உள்ளிட்டவை கடற்கரை பகுதிகளில் தேங்கி கிடக்கிறது. இந்த குப்பைகளால் கடலில் உள்ள மீன்கள் உள்ளிட்ட கடல்வாழ் உயிரினங்கள் பாதிக்கப்படும் அபாயம் உள்ளதால் இதனை உடனடியாக அகற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே திடீரென சாலையில் உலா வந்த காட்டு யானையால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். கூடலூரில் சமீப நாட்களாக யானைகள் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இந்நிலையில் திடீரென சாலையில் உலா வந்த காட்டு யானை ஒன்று எதிரே வந்த வாகனங்கள் எதையும் கண்டுகொள்ளாமல் சர்வ சாதாரணமாக நடந்து சென்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை கண்டு பொதுமக்கள் அச்சத்தில் ஓட்டம் பிடித்தனர். இது தொடர்பான வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. தமிழகத்தில் டிஜிபி ஓய்வு பெற்ற நிலையில் புதிய டிஜிபியை நியமனம் செய்யாமல் பொறுப்பு டிஜிபியை நியமித்தால் காவல்துறை எப்படி செயல்படும் என்று விளம்பர திமுக அரசை தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சித்துள்ளார். கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மூத்த உயர் அதிகாரிகள் இருக்கும் நிலையில் பொறுப்பு டிஜிபி நியமிக்க வேண்டிய அவசியம் என்ன என்று கேள்வி எழுப்பினார். பொறுப்பு டிஜிபி பொறுப்பேற்பு விழாவில் அவருக்கு முன்னால் இருந்த மூத்த உயர் அதிகாரிகள் 6 பேர் உட்பட 8 பேர் பங்கேற்கவில்லை என்றும் இதிலும் திமுக அரசியல் செய்வதாக அண்ணாமலை குற்றம் சாட்டினார். மேலும் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மனுக்கள் ஆற்றில் போடப்பட்டது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அண்ணாமலை, இந்த திட்டத்தால் யாருக்கும் எந்த பயனும் இல்லை என்று கூறினார். ஆனா சங்கர் ஜிவால் அவர்கள் இன்னைக்கு ரிட்டையர் ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு 6 மாதத்திற்கு முன்பிருந்து எந்த கோப்பையும் தயார் செய்யாம 6 சீனியரை பைபாஸ் பண்ணி 6 மூத்த காவல்துறை அதிகாரிகளை பைபாஸ் பண்ணி சீனியாரிட்டி ஆர்டர்ல 7ஆவதாக இருக்கக்கூடிய திரு வெங்கட்ராமன் அவரை பொறுப்பு டிஜிபியாக இந்த பணியில் அமர்த்த வேண்டிய கட்டாயம் என்ன, அவசியம் என்ன? தமிழகத்தினுடைய பொறுப்பு டிஜிபி காலையில் அந்த பொறுப்பேற்கக்கூடிய விழாவில் 8 டிஜிபி பங்கேற்கணும். அவருக்கு மேலே சீனியாரிட்டியில் இருக்கிற 6 பேரும், அவருக்கு கீழே இருக்கிற 2 பேர் 8 டிஜிபி புறக்கணித்திருக்கின்றார்கள். தமிழ்நாடு முழுவதுமே இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்பதே ஒரு ஃப்ராடு திட்டம். இதில் யாருக்கும் எந்த பிரயோஜனமும் இல்லை. சும்மா அப்ளிகேஷனை வாங்குறது, குப்பை தொட்டியில் போடுறது, ஆற்றுல போடுறது, அல்லது தீ வச்சு கொளுத்திடுறது. தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு காய்கறிகளை வாங்க ஏராளமான மக்கள் குவிந்தனர். தமிழக கேரள எல்லையில் அமைந்துள்ள பாவூர் சத்திரம் சந்தையில் காய்கறி விற்பனை களை கட்டியுள்ளது. ஓணம் பண்டிகைக்கு இன்னும் 3 தினங்கள் உள்ள நிலையில் இனிவரும் நாட்களில் காய்கறிகளின் விற்பனையானது அமோகமாக நடைபெற வாய்ப்புள்ளதாக வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். வெண்டைக்காய், புடலங்காய் கிலோ 30 ரூபாய்க்கும், தக்காளி கிலோ 10 ரூபாய்க்கும், சுரைக்காய், பூசணி 17 ரூபாய்க்கும், கத்திரிக்காய் 40 ரூபாய்க்கும் விற்பனையாகி வருகிறது. ஒரு சில காய்கறிகளின் வரத்து அதிகரித்துள்ளதால் அதன் விலையும் வெகுவாக குறைந்திருப்பதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பூசல் உச்சகட்டத்தில் இருப்பதாக பாஜக தலைமை செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ள அவர், திருவள்ளூர் மக்களவை காங்கிரஸ் உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் தர்மஸ்தலா விவகாரத்தில் பொறியில் அடைபட்ட எலிபோல் மாட்டிக்கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். அதை திசை திருப்ப மத்திய அரசு கல்வித்துறைக்கு நிதி கொடுக்கவில்லை என்று அவர் நாடக உண்ணாவிரதம் இருப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். அதனை புரிந்து கொண்ட தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, எங்கே அவரின் தில்லுமுள்ளு தெரியாமல் போய்விடுமோ என்று மடைமாற்றும் உண்ணாவிரதத்தை கைவிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்ததாக நாராயணன் திருப்பதி கூறியுள்ளார். தமிழக காங்கிரஸில் கோஷ்டி பூசல்
உச்சகட்டத்தில் இருப்பதாக விமர்சித்துள்ள நாராயணன் திருப்பதி, தைரியம் இருந்தால் தர்மஸ்தலா விவகாரத்தில் சசிகாந்த் செந்தில் உண்மையை சொல்லட்டும், இல்லையெனில் அவரின் உண்ணாவிரதத்தில் செல்வ பெருந்தகை கலந்து கொள்ளட்டும் என்று கூறியுள்ளார். தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் அருகே சாலையில் கிடந்த பணத்தை போலீசார் முன்னிலையில் உரியவரிடம் ஒப்படைத்த சிறுமிக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. வட்டிப்பிள்ளையார் கோவில் தெருவைச் சேர்ந்த மலர்கொடி என்பவரது மகள் பிரியதர்ஷினி. இவர் அவ்வழியாக சென்றபோது சாலை ஓரமாக கிடந்த கைப்பை ஒன்றை எடுத்து பார்த்துள்ளார். அப்போது அதில் ஓட்டுநர் உரிமம், ஏடிஎம் கார்டு, 10,000 ரூபாய் பணம் இருந்துள்ளது. இதனையடுத்து தனது தாயாருடன் காவல் நிலையம் சென்ற சிறுமி அதனை ஒப்படைத்தார். விசாரணையில் பாரத் நகரைச் சேர்ந்த விஜய் என்பவர் தனது தாயின் மருத்துவ செலவுக்காக பணம் எடுத்து சென்றபோது அதனை தவறவிட்டது தெரிய வந்தது. இதனையடுத்து போலீசார் சிறுமிக்கு பொன்னாடை போர்த்தி கௌரவித்தனர்.